கேவிடி கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு ராசி பலன்கள் கடகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது. கடகராசிக்காரர்களுக்கு கடந்த மார்ச் 29 2025 அஷ்டம சனி அப்படின்று கடுமையாக தாக்கிக்கிட்டு இருந்த கடந்த ஒரு 3-4 வருஷமா உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு இருந்த அஷ்டம சனி ஒரு முடிவுக்கு வந்தாச்சுங்க. கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் 3-4ஆம் பாதக்காரர்களுக்கு மட்டும் இன்னும் ஒரு மாசம் 1.5 மாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி கெடுபலன் அமைப்புகள் இருக்கும். ஆனாலும் அது அவ்வளவு கடுமையான அமைப்புகள் இருக்காது. ஒரு கட்டுக்குள்ள தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு ராசிக்கு 2 8ஆம் இடத்தோட வரக்கூடிய தன்மையும், ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வரக்கூடிய அமைப்பும் அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள் இருக்கு. ராசிக்கு 12இல் குரு வருவது அப்படின்றது, அதாவது மே 2025 14ஆம் தேதி ராசிக்கு 12ல குரு வருவாரு கடகராசிக்கு. 12ஆம் இடத்துல ஒரு குரு வரும்பொழுது உங்களுக்கு அயன சயன போகன சாதம்ன்ற இவ்வளவு நாள் தூக்கத்தை இழந்து இருந்துகிட்டு இருந்த கடகராசிக்காரர்களுக்கு தூக்கம் வருங்க நிம்மதியா. இதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா பயணங்கள் இருக்கும், வேலை இட மாற்றங்கள் இருக்கும், பொருளாதார மாற்றங்கள் இருக்கும், பொருளாதாரத்துல முன்னேற்றங்கள் இருக்கும். இவ்வளவு நாள் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 90 விழுக்காடு கடகராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து குருவால உங்களுக்கு வேலை இட மாற்றம், பொருளாதார மாற்றம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாற்றம், வீட்டுக்கு மாறி போறது. இவ்வளவு நாளா ஒரு வீடை வாங்கி வச்சிருந்தேங்க, நான் போக முடியலங்க, புது வீட்டை வேற ஒருத்தருக்கு ரெண்ட் கொடுத்திருந்தேன், புது ஒரு வண்டி வாங்கினா அது யார் கையிலயும் இருக்கு, யாரோ பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் மாறி உங்களுக்கு சாதகமாக உங்க கையிலேயே கிடைக்கக்கூடிய அமைப்பு. மிக முக்கியமாக கடந்த காலங்களில் வேலை இடங்கள்ல இருந்து வந்த கடுமையான மன அழுத்த நிலைகள் இப்பொழுது மாறக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு ஒருத்தர் டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு பாருங்க கடந்த 1.5-2 வருஷமா, அவர் இப்ப டிரான்ஸ்பர் ஆகி போகக்கூடிய அமைப்போ, இல்ல அவரே நண்பராக வரக்கூடிய அமைப்போ, இல்ல அவருக்கே ஜென்மசனி அஷ்டமசனி அடுத்து சிம்மராசிக்காரராகவும் அவரு மீன் ராசிக்காரராகவும் இருந்து அவருக்கு வேலை இடங்கள்ல சில பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புன்னு அவர் வேலையை பார்த்துக்கிட்டு போய் உங்களை உங்க வேலையை பார்க்க விடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான தன்மைகள் இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு நிச்சயமாக அனைத்து விதமான கடகராசிக்காரர்களுக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடைகள் நீங்கக்கூடிய அமைப்பு, நோயால இருந்து வந்த தடைகளாக இருக்கலாம், மனம் கட்டுப்பாடின்றி இருந்தக்கூடிய ஒரு அமைப்புகளாக இருக்கட்டும், இளைய பருவத்தினராக இருந்தீங்கன்னா தீய பழக்க வழக்கங்கள்ல உங்களை ஈடுபடுத்தி அது எப்படி வெளியில மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற நிலைமை மாதிரி இப்ப நீங்களே தீர்க்கமா ஒரு முடிவு எடுத்து அதுல இருந்து உங்களை நிலைத்தன்மையாக வெளியில கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சில இடத்துல மாற்றங்கள் தேவை அப்படின்றதால இளையவர்கள் நீங்களே வெளிநாடுகளுக்காக வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டுல இருந்து இந்த விஷயம் பார்த்தா அந்த விஷயம் பார்த்தேன், இப்ப எனக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சுங்க, நான் போறேன்ற மாதிரியான மாற்றங்கள் 12ஆம் அமைப்புல நடக்கக்கூடிய சில அமைப்புகள். அப்ப சனி கெடுதலே பண்ண மாட்டாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை சார்ந்த அமைப்புகள்ல நிச்சயமாக கெடுதல் இருக்குங்க. சனி எங்க இருந்தாலும் கெடுப்பார். 8ல இருந்தாரு, உங்களை கெடுத்தாரு, 9க்கு வராரு. இப்ப அப்பா தந்தை சார்ந்த சொத்துக்கள், தந்தையுடைய பூர்வீக அமைப்புகள் அத்தனையும் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அமைப்பு. அவர் பாக்கிய சனியெல்லாம் இல்ல, அவர் எங்க இருந்தாலும் கெடுப்பாரு அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை புரிஞ்சுங்க. இந்த வருடத்துல உங்களுக்கு ஏதாவது ட்ராப் மாதிரி விஷயம் இருக்குமானாக்கா 8 12ஆம் இடத்துல சுபத்தன்மை வரக்கூடிய அமைப்பும், குறிப்பாக 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு குருவின் பார்வையில சனியின் வீட்டுல இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு பேராசையை தூண்டுவார். வேற்று மதக்காரர்களாகவோ, மொழிக்காரர்களாகவோ, இனக்காரர்களாகவோ யாரோ ஒருவரால உங்களுக்கு சில வகையான சங்கடங்களை ஒரு மாதிரி தூண்டில் போடக்கூடிய தன்மையை வச்சு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மாதிரியான குறுகிய வழியில எப்படி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், இதை பண்ணிருங்க அதை பண்ணிருங்க இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்குன்ற மாதிரியான ஆசை வார்த்தையை காட்டி உங்களை அப்படியே சிக்கிக்க வச்சுக்கக்கூடிய சில அமைப்பு இருக்குங்க. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எப்படியும் பேராசையை தூண்டுவார். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கை கொடுக்காதா? எப்பெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலும் ஒளி உச்சமான அமைப்புகள்ல தானே உச்சனாக அமையக்கூடிய அமைப்புகள்ல தசாபுத்தி ஒத்துழைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல பணங்கள் வரும். இது அவருடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்புகள்ல வரக்கூடிய அமைப்பு. ஆனாலும் அஷ்டம சனியில இருந்து வந்த நோய்கள் விலகும், பிரச்சனைகள் விலகும், கடன்கள் விலகும். வேலையே இல்லைங்க, 1.5-2 வருஷம் வேலை எல்லாம் போய் வீட்டுல இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க ஆரம்பிக்கும், கடன் தீர ஆரம்பிக்கும், பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும், கணவன் மனைவி உறவுகள்ல இருந்து வந்த பிணக்குகள் விலக ஆரம்பிக்கும். நீங்களோ கணவனோ மனைவியோ ஒரு இல்லைங்க இந்த வாழ்க்கை சேர்ந்து வாழலாம், இல்லைங்க இது சரியா வராது, இதை விவாகரத்து கொண்டு போய் இன்னொரு வாழ்க்கைக்குள்ள இறங்கலாம், இல்ல எனக்கு இப்ப ஒரு நபரை பிடிச்சிருக்கு, அவரை நான் திருமணம் பண்ணிக்க போறேன், கடந்த காலத்துல குடும்பம் ஃபேமிலி எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணாங்க, அது இப்படி ஆயிடுச்சுங்க, இப்ப நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் என்ன அடுத்த கட்டத்துக்கு நானே என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ போறேன்னு நினைக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சில அமைப்புகள் இருக்கும். மிக முக்கியமாக இந்த வருடத்துல உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநில டிராவல் இருக்குங்க. 12ஆம் பாவகம் சுபத்தன்மையாகக்கூடிய அமைப்புகள்ல உங்களுக்கு நிறைய டிராவல் இருக்கும், நிறைய பயணங்கள் இருக்கும். பயணங்கள் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் தான். 2025ல கடகராசிக்காரர்கள் போடக்கூடிய முயற்சிக்கு 2026ல நல்லா இருப்பீங்க. 2025 உங்களுடைய பிரச்சனையை நுப்பாட்டுமே தவிர நன்மைகளை பண்ணாது. இதை தயவு செய்து புரிஞ்சுங்க கடகராசிக்காரங்க. 2026ல உங்களுடைய ராசியில குரு வரும் பொழுது நீங்களே தெளிவாக சந்தோஷமாக ஒரு மாதிரி புத்துணர்ச்சியாக குடும்பம், மனைவி, காதல், குடும்பம்
கணவன் மனைவி அமைப்புகள், பிள்ளைகள் வழியிலன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மேன்மைகளையும், சுய தொழில் மாரியான அமைப்புகள்லாம் அங்க தான் பண்ண போறீங்க. இந்த இடத்துல டெய்லி அடிச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தன் உங்கள விட்டு விலகி போக போறான். முதல்ல நிம்மதி வரப்போகுதுங்க. பணம் வரல, வேலை இல்ல, குடும்பத்தில பிரச்சனைகள் இருக்கு. இந்த அமைப்புகள்லாம் பரவால்ல பார்த்துக்கலாம். இத மறந்தரலாம். இதுலருந்து மூவ் பண்ணிடலாம். இதுலருந்து அடுத்த விஷயத்த எடுத்துக்கலான்ற மாரியான சில அமைப்புகள குடுத்து, நமக்கு அடுத்த கட்டமான வாழ்க்கை நகர்வுகள குடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். வயதானவர்களுக்கு பிள்ளைகளை பற்றியான கவலைகள் நிச்சயமா தீரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2025 வசு சித்திரை புத்தாண்டு நிச்சயமாக குழந்தைகளை பற்றியான கவலைகள் இல்லாத ஒரு வருடமாக மாத்தக்கூடிய அமைப்பு, குழந்தைகள் திருமணம் பண்ணி போகக்கூடிய அமைப்பு, குழந்தைகளுக்காக செலவு பண்ணி பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்புன்ற மாரியான சில அமைப்புகள நிச்சயமா செய்யும். பிள்ளைகள் விலகி போறதுன்றது திருமணம் பண்ணி போலாம், படிப்புக்காக போலாம், படிப்புக்கு சார்ந்த அமைப்புகள்ல விரைவு செய்து போலாம்ல. இந்த அமைப்புகள்ல இருக்கும். மாணவர்களுக்கு மட்டும் படிப்புக்கான கடன்கள் வரும். என்னதான் இருந்தாலும் அந்த 8ஆம் பாவகம் 6, 8ஆம் பாவகம் வலுத்திருக்கும் பொழுது விரயங்கள் நடக்கும். ஆனா உங்களுக்கான விரயங்களாக இருக்கும். இந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய ரிஸ்க்காக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்க விட்டு விலகக்கூடிய தன்மைகளாக இருக்கட்டும், இந்த இடத்துல நீங்க விட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புதிய தொடக்கமாக இருக்கட்டும், வாழ்நாள் முழுக்க உங்களோடு டிராவல் பண்ணி வரக்கூடிய சில அறிமுகங்களை, சில தொழில் தொடக்கங்களை, ஒரு ஆரம்பங்களை இந்த 2025 விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டுல அறிமுகப்படுத்தி 2026ல நீங்க நன்றாக இருக்கிறதுக்கான சில அமைப்புகளை செய்யும். வேலையை விட்டுறலாமாங்க? ஒரே பிரச்சனையா இருக்குன்னா, தாராளமா இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு ஆஃபர் லெட்டர் கிடைச்சு அங்க போற விஷயத்த பாருங்க. வெளிநாடு, வெளிமாநில அமைப்புகள்ல வேலையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படியே ஆகஸ்ட்க்கு பிறகுலாம் வர ஆரம்பிச்சிடும். வேலை, தொழில், வருமானம், குடும்பம் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு நிம்மதி நிலவக்கூடிய அமைப்பு அப்படின்னு எதையெல்லாம் கடகராசிக்காரர்கள் கடந்த காலத்துல தொலைச்சிங்களோ அதுல கற்பு, மானம், உயிர் சார்ந்த இழப்புகள், காதல், பணம் இதனை தவிர்த்த மற்ற அத்தனையும் உங்களுக்கு திரும்ப வந்து சேரக்கூடிய உங்க கையில கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிய வருடமாகவே இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு வருடம் நிச்சயமாக இருக்கும். இந்த வருடத்துல நல்லதையும் மேன்மைகளையும் உள்ளது எனக்கு இதுதாங்க வாழ்க்கை, எனக்கு இதுதான் வருமானம், என் கூட இவங்க தான் வரப்போறாங்க, என்னோட இவரு தான் இருக்க போறாரு, இவரோட தான் வாழ போறேன், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான தீர்க்க முடிவுகளை எடுத்து நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு காலமாகவே இந்த விஸ்வாவசு சித்திரை புத்தாண்டு தொடக்க வருடமாக இருக்கும். இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிய கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களுக்கு நன்றி. கேவிடி கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அவர்களின் இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்து.